பேசாடுமா பிரைஸ்லாட்பா. இன்னைக்கு நம்ம லெந்து டேஸ்ல 2வது நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போறோம். சரியா? யோவான் 17:22 என்ன சொல், இந்த வசனம் என்ன சொல்லு தெரியுமா? தெரியுமே. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஓகே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அப்படின்னா பிதாவானவரும் ஏசப்பாவும் எப்படி ஐக்கியமா ஒன்றாய் இருக்கிறாங்களோ அதே போல அவர்களும் ஒன்றாய் இருப்பது அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாய் இருக்கணும் அப்படின்னா ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை குறித்து தேவன் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. சரியா? கர்த்தருடைய பிள்ளைகள் நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போகிறேன் அப்படின்னு போகக்கூடாது. சரியா? அவங்க ஐக்கியமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறணும், நேசிக்கணும் அப்படின்னு அந்த ஐக்கியத்தை குறித்து சொல்றாங்க. அதாவது தொடர்பு. சரியா? கம்யூனிகேஷன், தொடர்புல இருக்கணும். நல்லா இருக்கீங்களா, என்ன செஞ்சீங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு குறைவுகள்ல விசாரிக்கணும், அவங்க துன்பங்கள்ல கூட இருக்கணும், அவங்க சந்தோஷங்கள்ல நம்மளும் சந்தோஷப்படணும், அவங்க பாரத்தை நம்ம சுமக்கணும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்கணும் வசனம் இருக்கு இல்லையா? இப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். இதுக்கு பேர் தான் ஐக்கியம். ஆனா லோத்து ஆபிரகாம் நீ வலது பக்கம் போனா இடது பக்கம் போற, நீ இடது பக்கம் போனா வலது பக்கம் போறேன்னு சொல்லக்கூடாது. சரியா? அது நமக்கு அழகு கிடையாது. தேவன் அதை எழுதி வைக்கல. தேவனுடைய பிள்ளைகள் ஐக்கியமா இருக்கணும் அப்படிதான் தேவன் விரும்புறாங்க. ஆனா இந்த டைம்ல ஒரு காரியம் நம்ம தியானிக்கலாம். என்ன தியானிக்கலாம் அப்படின்னா, சிலரோடு கூட நம்ம எவ்வளவுதான் நம்ம விரும்பினாலும் கூட ஐக்கியமா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த ஐக்கியத்தை அவங்களே விரும்ப மாட்டாங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல தேவன் கண்டிப்பா அவங்க விரும்பாட்டாலும் நம்ம அவங்களோட ஐக்கியமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதற்கு விதிவிலக்கு. ஏன் அப்படின்னா கூடுமானால் எல்லாருடைய நீங்க என்ன செய்யுங்க, சமானமா இருங்கன்னா வசனம் சொல்லு. சோ கூடுமானால் நம்ம எல்லா இடத்துலயும் சமானமா இருக்கணும். ஏன் கூடுமானால் அப்படிங்கிற வார்த்தையை தேவன் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா, சிலர்கிட்ட சமானமா ஐக்கியமா இருக்க நம்மளாலே முடியாது. நம்ம நினைச்சா கூட அது அவங்க விரும்ப மாட்டாங்க, நம்ம மேல பொறாமப்படுவாங்க, நம்முடைய ஐக்கியத்தை அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில நம்முடைய ஐக்கியம் அவங்களுக்கு டிஸ்டர்பா இடரலா கொண்டு வரும். இப்படிப்பட்ட சிலரோடு நாம் ஐக்கியங்களை இருக்கக்கூடாது தவிர மற்றபடி பொதுவாக தேவன் ஐக்கியத்தை விரும்புறாங்க. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை சந்தோஷமான காரியம் அப்படின்னு வசனம் சொல்றது இல்லையா? அதனால ஐக்கியம் அப்படிங்கிறது நம்ம சகோதரிகளுக்குள்ள சபைகளுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள கண்டிப்பா வேணும். இந்த ஐக்கியத்தை தேவன் விரும்புறாங்க. நாம் ஐக்கியமா இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.